கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கூடியிருந்தாலும் தேவன் நம்மத்திலே வாசம் செய்கிறார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம். அதெல்லாம் நினைச்சு நம்ம சில பாடல்களை பாடலாம். நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தேன் என்று சொல்லி உற்சாகமாக கைகளை தட்டி நாம் பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய், தாங்கியே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க, உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க, கிருபையின் மகாதானமது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க, கிருபையின் மகாதானமது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவினார் சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தீடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு தீடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் புதிய பாடல், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பியுள்ளோம். பூரண சமாதான, பூரண சமாதான, புவிதனில் தருபவரே, எனக்கு புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி
பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய என்றார், பாடையில் அக்களிப்பு. கோபமோ ஒரு நிமிடம், கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல், புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. ஒரு இரவு நேரத்துல பயங்கரமா புயல் அடிக்குது, இடி மின்னலோட கூடிய ஒரு புயல். அப்படி அடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு பயம் உருவாகுது. எவ்வளவு புயல் அடித்தாலுமே கூட அடுத்த நாள் காலையில சூரியன் உதிக்கிறத எந்த புயலாலும் தடுக்க முடியாது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர், கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் மாலையில் அழுகை என்றால் காலையில அக்களிப்பு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் மாற்றுகிற தேவன் அவர். கண்ணீர், உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். எந்த துக்கமான காரியம் வந்தாலும் அது எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. அல்லேலூயா. அதே போலதான் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில இரவு நேரத்துல வீட்டுல இருந்து ஏசாவுக்கு பயந்து, தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து அவர் வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல ரொம்ப களைப்படைந்து ஒரு கல்லை தனக்கு தலையணையாய் வைத்து, கடினமான ஒரு கல். நம்முடைய வீட்டிலலாம் தலையணை எப்படி இருக்கும்? சாஃப்டா இருக்கும் பஞ்சில். ஆனா அவருக்கு அந்த நேரத்துல எதுவுமே இல்லை. ஒரு தனிமையின் பாதையில, இருட்டுல, ஒரு வனாந்திரமான இடத்துல அவர் அந்த தலையணையை வைத்து படுத்து தூங்குறாரு. அவருக்கு தெரியாது அதுதான் தேவனுடைய வீடு, பெத்தேல் என்று அவருக்கு தெரியாது. அந்த இடத்துல அவர் தனிமையா என்னைக்கு உணர்ந்தாரோ, கஷ்டத்தின் பாதையில போகும்போது அன்றைக்கு தான் ஆண்டவர் அவர்கிட்ட வந்து பேசினாரு. ரொம்ப நெருக்கமா இருந்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல தனிமையின் பாதை இருக்கலாம், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். அந்த நேரத்துலலாம் எல்லாருமே கைவிட்டது போல இருக்கலாம், சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் அந்த நேரத்துல நம்மோடு கூட நெருக்கமா இருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் என்று சொல்லி நம்ம பாட போகிறோம். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாத தேவனா இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சொன்னதை நிச்சயம் செய்வார். எல்லா சைடும் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை, ஒரு தூளை, பூமியின் தூளை எண்ணவே முடியாது. ஒரு கடற்கரையில போய் மண்ணை நான் என்றேன்னு சொல்லி நீங்க எத்தனை மிஷினை கொண்டு போய் அங்க வச்சாலுமே அந்த மணலெல்லாம் எண்ண முடியாது. அப்படி நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். யாக்கோபுக்கு, ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார் என்றால் நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த எல்லா சகல வார்த்தையும் நிச்சயமாக நிறைவேறும். சேர்ந்து நாம் பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி
தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல்பெத்தேல் ஏல்பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஓ ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தேல் ஏசையா, ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இங்க இருக்க சின்ன பசங்க மட்டும் இந்த ஒரு ஸ்டான்ஸா பாடுறீங்களா? எந்த அளவுக்கு சத்தமா பாடுறீங்கன்னு பார்ப்போம். மற்ற யாரும் பாட வேண்டாம், நல்ல கை தட்டிட்டு இருக்க பசங்க மட்டும் பாட போறீங்க. ஓகேவா? சேர்ந்து பாடுவோம். ஏல்பெத்தேல் ஏல்பெத்தேல், சத்தமா சத்தமா. ஆசீர்வாதத்தின் வாசல். கிளாஸுக்கு வரவங்கலாம் நல்லா கை தட்டி பாடணும், சரியா? சத்தமா பாடணும், அப்பதான் மியூசிக் வரும். ஓகேவா? ஏல்பெத்தேல் ஏசையா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஏல்பெத்தேல் ஓ ஏல்பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஓ ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல்பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா, செல்லும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல்பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தேல் ஏசையா, அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென்.
செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று. குறித்திட்ட காலத்திலே சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை சொன்னதெல்லாம் ஆமென் 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னதெல்லாம் நிச்சயம். எப்படி ஒரு பணக்காரர் ஒரு சின்ன பையன்ட்ட ஒரு காசோலையை கொடுத்தாங்களாம், ஒரு செக்கு. அப்போ அந்த செக்கு ஒரு சின்ன பையனா இருந்தாலும் அந்த கொடுத்தது யாரு? ஒரு பெரிய பணக்காரர். அவன் அந்த பையன் போயிட்டு எந்த நேரத்தில் போயிட்டு பேங்க்ல போய் அதை போய் கொடுத்தாலும் அதற்கான பணத்தை அந்த காரியத்தை கொடுத்துருவாங்க. அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் மீட்டெடுத்து இன்றைக்கு உன்னதத்தில் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்க போகிறது கிடையாது, ஆல்ரெடி தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்ம அநேக முறை எப்படி நினைக்கிறோம்னா, நம்ம யாரோட கம்பேர் பண்ணுறோம்? மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறோம். அநேக முறை அம்பானியோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். அம்பானி மாதிரி நம்ம பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில். நம்முடைய தலைக்கு மேலே ஒரு நல்ல கூரை இருந்துச்சுனாலே நம்ம உண்மையாலுமே பல மக்களை விட நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் இந்த உலகத்தில். நல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குதுன்னா ஆப்பிரிக்காலெலாம் போய் பார்த்தோம்னா அநேகருக்கு தண்ணீர் இல்லை. அங்கே குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மேல் நியூட்ரிஷன் சொல்லி சத்து குறைவால் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல உடையை கொடுத்திருக்கிறார், நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நம்மை சுற்றி நல்ல மனிதர்களை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், கை நிறைய சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார், அன்பை கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் மூலமாக அவரே நமக்கு அன்பா இருக்கிறார். எப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு கடற்கரைக்கு ஒரு தகப்பனும் ஒரு சின்ன பாப்பாவும் போனாங்க. அவங்களுடைய மகளும் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த மலையில் அந்த சீஷோர்லாம் போயிட்டு அந்த மலை கட்டி விளையாடுவாங்கல்ல சின்ன வயசில், அது மாதிரி கட்டிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பாப்பாவுக்கு திடீர்னு தோணுச்சு, சரி நம்ம இந்த மண்ணெல்லாம் நிறையா இருக்குது, நம்ம எண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு, அப்பா நான் இதை எண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மணல் துகள்களை எண்ண ஆரம்பிச்சது அந்த பாப்பா. சரி எண்ணட்டும்னு சொல்லி அவங்க டேடி விட்டுட்டாரு. விட்டக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப டயர்ட் ஆகிட்டு அந்த பாப்பா சொன்னிச்சான் தகப்பனார்ட்ட, இது ரொம்ப அதிகமாக இருக்குப்பா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ தான் அவங்க டேடி சொன்னாங்கன்னா, இந்த அந்த மணல் துகள்களை நீ எவ்வளோ நினச்சாலும் எண்ணவே முடியாது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகள்லாம் ஏராளமாக இருக்குது. உதாரணத்துக்கு நீ காலையிலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தூங்கி ஏந்திரிக்கிறதே ஆண்டவர் செய்த ஒரு நன்மை. சுவாசிச்சுட்டு இருக்கீங்கன்னா லங்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஹார்ட் பீட் நல்லா அடிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். உறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். நல்ல காலையிலேருந்தே யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியில் வந்திருப்பீங்க, பெட்ரோல் போட்டிருப்பீங்க. அந்த பெட்ரோல் போடுறதுக்கு ஆண்டவர் காசு கொடுத்துருப்பாரு. இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் என்றைக்கு நம்ம தாயின் கருவில் தோன்றுமோ அந்த நாள்லேருந்து நம்ம நன்மைகளெல்லாம் எண்ணி பார்த்தோம்னா அது எண்ணிக்கைக்கு அடங்காத நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன், ஆமேன். அதனால் அந்த நன்மைகளெல்லாம் நாம் எண்ணி அவரை துதிக்க போகிறோம். ஒரு புதிய பாடல். நீர் செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. அநேக முறை நாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருடைய சுபாவமே என்னன்னா, அவர் நன்மை செய்கிற தேவன். நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நாள் அது தப்பு பண்ணிட்டேன் அதனால ஆண்டவர் என்னுடைய நன்மைகளெல்லாம் நிப்பாட்டுவார்னா கிடையாது, அப்படி கிடையாது. ஆண்டவர் அவருடைய சுபாவமே அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சுபாவம் என்றும் மாறாததாக இருக்கிறது. இல்லை நன்றி நன்றி நன்றிங்கிறது தான் கோரஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்றேன். நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. சேர்ந்து பாடுவோமா? இதுதான் கோரஸ். இந்த பாட்டு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் நன்றி வருதோ இதே தான் வரும். சேர்ந்து பாடுறீங்களா? நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. பசங்களாம் சத்தமா நன்றி. ஓ நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் உன் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே நன்றி 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 உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி. நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. சொல்லுவோமா? நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. பாடுறதுக்கு அந்த கோச்செலாம் சொல்கிற காரியம் என்னன்னா, தொண்டையிலேருந்து பாடாதீங்க, அடி வயிற்றுலேருந்து பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அடி வயிற்றுலேருந்து பாடினோம்னா இந்த இடத்துலலாம் லைட்டாக பெயின் வரும். அந்த மாதிரி நம்ம பாடணும். சும்மா நன்றி நன்றின்னு தொண்டையிலேருந்து பாடாமல் அடி வயிற்றுலேருந்து நல்லா உண்மையாலுமே நம்ம பாடுறோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு சென்சேஷன் இருக்கும். அதனால் அடி வயிற்றுலேருந்து பாட போகிறோம். இங்கே என்ன போட்டிருக்கு? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அடி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டெப்த் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லுவாங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி சொல்ல போகிறோம். அடி வயிற்றுலேருந்து நம்ம பாட போகிறோம். ஆமென். சத்தமாக பாட போகிறோம். நன்றி நன்றி நன்றி.
நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓஹோ நன்றி உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஏராளம் அது ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே. கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. ஏராளம் ஏராளம் அது ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே. உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே, அதிசயமானதே, ஆச்சரியமானதே. என் நிலை மாறினாலும் நீங்க மட்டும் பாடுறீங்களா? என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே நன்றி. என் நிலை மாறினாலும் பாடிடுதே நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. எழுந்து நின்று பாடுவோம். நீ செய்த நன்மைகள் எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. பாடுவோமா? நீ நல்லவர், நீர் நல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. உன்னதமானவர்
துன்பப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் உரைப்பேன். அதிசயம் உன்னதமானவர், உன்னதம் என் உறைவிடம். உன்னதமானவர், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவர், உன்னதம் உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். 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 உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். சொல்லுமா, உம் அழகான யாரும் அறியாத, யாரும் அறியாத ஓ நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத, யாரும் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான
ஜோதிகளின் பிதாவே, நன்மையான ஈவும் பூரணமான வரத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில அளவில்லாமல் கொடுத்த பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து உமக்கு நன்றி சொல்ல, உம்மை பாட தேவன் நீர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக, ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகள் ஏராளம். நாங்கள் சுவாசிக்கிறதே நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிய நன்மையா இருக்கிறது அப்பா. உம்முடைய ஜீவ சுவாசத்தை எங்களுடைய நாசியில ஊதி எங்களை ஜீவாத்மாவாய் மாற்றின தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய தாயின் கருவில் உருவாகும் போது நீர் எங்களை பார்த்தீர். நீர் எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகள் ஏராளம். உம்முடைய கண்கள் எங்களை கண்டதுனால நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அங்கலாய்ப்பு எல்லாம் கேட்கிற தேவன் நீர். எங்களுடைய கண்ணீரை துருத்தியில் வைக்கிற தேவன் நீர். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் நீர் அப்பா. இன்றைக்கு நாங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அனுதினமும் உம்மை நாங்கள் பின்பற்றி வருவோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்ததற்காக நன்றி. சிலுவையில் எங்களுக்காக நீர் சம்பாதித்து கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புத்திர சந்தானத்தை சுவிகார புத்திரராய் எங்களை மாற்றினீரே. காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த எங்களை மறுபடியும் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இன்றைக்கு உன்னதங்களிலே எங்களை உட்கார செய்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை எங்களுடைய இருதயத்தில் ஊற்றினதற்காக நன்றி. உம்முடைய கிருபை உடைய வாழ்க்கையில இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் எங்களை ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானவர் எங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்ய, முற்றிலுமாக எங்களையே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபையாராய் சேர்ந்து இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிறோம். சபையாராய் சேர்ந்து சொல்வோம். ஆமென். மட்டுமாய் பாடல் ஆறுதல் ஆண்டவர் நாம மையப்பட்டதுக்காக நல்ல பலத்த கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆமென், ஆமென். அதுல எபேசியர் எடுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு அதை தான் தலைப்பா தியானிக்கலாம். ஓகே. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 ஒரு 4 வசனத்தை வாசிச்சுட்டு அதில் ஒரே ஒரு வசனம் தான் தியானம். தொடர் செய்தி தான் எபேசியர்லே நம்ம இருக்கிறோம். வாக்குத்தத்த செய்தியும் அதுதான். அடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு தலைப்பாக தியானிக்கிறோம். ஒரே தலைப்பில் ஒவ்வொரு தலைப்பாக. இப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 இப்போ வாசிங்க சிஸ்டர். ஆகையால் நீங்கள் நீங்களாம் நானும் அந்நியரே கிடையாது, நீங்களும் நானும் பரதேசி கிடையாது, பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் நீங்களும் நானும் தேவனுடைய வீட்டாருமா இருந்து, எல்லாம் கவனிக்கிறீங்களா? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் அந்த என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து யாருங்க? படிங்க சார். மூளைக்கல்லா இருக்கிறார். அந்த கட்டடத்துக்கு இயேசு கிறிஸ்து யாரு? மூளைக்கல்லா இருக்கிறார். வாசிங்க சார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள். அப்ப சபையார் பரிசுத்த ஆலயமாக அப்படியே நம்ம எழும்புறோம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்ப பாருங்க, 20 தான் தியானம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவருமா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். போன வாரம் சபையை குறித்து அவர் தான் ஹெட்டு. நீங்களும் நானும் சரீரத்துடைய அவயங்கள், கண்கள், காதா இருக்கிறோம். அவயங்கள் நம்ம ஐக்கியமாக இருக்கணும். அந்தந்த அவயம் வச்ச இடத்துல இருக்கணும்னு 3 காரியத்தை தியானித்தோம். இன்னைக்கு கவனிங்க, சபையை குறித்து தான் செய்தி. நீங்கள் தான்
ஆவிக்குரிய மாளிகை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் எப்படி உங்களை என்னை வர்ணிக்கிறார் பாருங்க. சரீரத்தினுடைய பாடி, அவர் தான் ஹெட்டு. அது போன வாரம் தியானிச்சோம் சபன்னா. இன்னைக்கு இந்த வசனத்தின் பிரகாரம் சபன்னா, இந்த வசனத்தின் பிரகாரம் நீங்களும் நான் யாரு? ஆவிக்குரிய ஒரு மாளிகை, ஒரு காட்ஸ் பில்டிங், ஒரு ஆவிக்குரிய மாளிகையாய் நம்ம இருக்கிறோம். அவர் தான் மூளைக்கல்லா இருக்கிறார். முதல்ல அவர் தான் அஸ்திபாரமா இருக்கிறார். அப்புறம் இந்த வசன பிரகாரம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரம். அப்புறம் இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறார். நீங்களும் நானும் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறோம். அப்படி மாளிகையா, ஆவிக்குரிய ஒரு மாளிகையா சபை அப்படியே கட்டப்பட்டு வருகிறது. இன்னும் முழுமையா ஆகல, நம்மளாம் அப்படி கட்டிக்கிட்டே இருக்கிறார். இப்போ பாருங்க, இந்த கட்டடம் 40க்கு 20, இது நீளம் 40, 20 அகலம். இது நல்ல ஒரு அஸ்திபாரம் போட்டோம். நம்ம பில்லர் போடல, ஆனால் செங்கல் பில்லர் தான் இருக்குது. ஆனால் நல்லா கவனிங்க, கருங்கல்ல நம்ம வச்சோம். ஏன்னு சொன்னால், அந்த வீடு நம்ம அங்கே மாடி வீட்டில் இருந்தோம். அப்போவே நம்ம பில்லர் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த செட்டை பிரிச்சுட்டு வந்து இங்கே அப்படியே போடுறதுனால தான் இது 40க்கு 20 போட்டுட்டோம். இல்லைன்னா இந்த லிட்டின் பாத்ரூம் அங்கிட்டு வச்சுட்டு இன்னொரு 50, இன்னொரு 10 அடி நீளமாக இருந்திருக்கும். அப்போ சர்ச்சு இன்னொரு 50 அடி நீளமாக இருந்திருக்கும், 20 அடி அகலமாக இருந்திருக்கும். இன்னும் 30 கூட கட்டியிருக்கலாம். ஏன்னா அந்த செட்டு 40க்கு 20 அப்படியே நம்ம போட்டதுனால வெக்கேட் பண்ணி கொண்டு வந்து இங்கே செட்டு போடுறதுக்காகத்தான் அந்த பில்லர் போடாமல் கருங்கலை வச்சு நம்ம அஸ்திபாரம் போட்டுட்டோம். இந்த சர்ச்சை ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாதனால தான் அந்த வரலாறை நான் சொல்லுகிறேன், சரித்திரத்தை சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் அவங்க நாங்களே வச்சுக்கிறோம், நாங்களே சர்ச்சை நடத்துகிறோன்னு சொன்னோன்னே அந்த பணத்தை அப்படியே நமக்கு கொடுத்ததுனால அப்புறம் தான் நமக்கு ஐடியா வந்துச்சு, நம்ம எப்படியாவது என்ன செஞ்சிடலாம், ஒட்டிடலாம். அப்போ இதை கட்டின இன்ஜினியர் கல் வச்சு கட்டினாலும் ஒரு ஒட்டிடலாம். அப்புறம் மேலே கூட ஒன்று கட்டலாம், அதுக்கு மேலாம் கட்ட முடியாது, பில்லர்னா இன்னும் கூட கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதே 40க்கு 20 வச்சு என்ன செஞ்சிட்டோம், கீழே ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு பெல்ட்டை போட்டுட்டு, பில்லர்களில் இது செங்கல் பில்லர் தான், இது இரும்பு பில்லர் அல்ல. அப்படியே 1 2 3 4 5, இங்கிட்டு ஒரு 5 பில்லர், இங்கிட்ட குறுக்க பீமு, இதெல்லாம் கம்பி, இதெல்லாம் செங்கல் தான். இப்படி வச்சு என்ன செஞ்சிட்டோம், அந்த செட்டை அவங்க வச்சதுனால திரும்ப நம்ம என்ன செஞ்சோம், சர்ச்சை கலெக்ட் பண்ணி அது மறுபடியும் கலெக்ட் பண்ணி அதை அப்படியே என்ன செஞ்சிட்டோம், 40க்கு 20 என்ன செஞ்சிட்டோம், ஒட்டு கட்டடமாக கட்டுறோம். ஏன் இதை சொல்கிறீங்க பாஸ்டர் இந்த செய்தியிலன்னா, இது அர்த்தம் இருக்குது. இது உலக பிரகாரமான ஒரு கட்டடம், ஆலயம், நம்ம கூடி ஆராதிக்கிறோம். இப்போ நான் 70-80 பேர் இந்த இடத்துல உட்காந்துருக்குறோம், ஓகே. ஆனால் உண்மையிலேயே மாளிகை ஆலயம் யாருன்னா நீங்களும் நானும் தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பக்கத்தில் சொல்லுங்க, பிரதர் நீங்கள் மாளிகை பிரதர் சொல்லுங்க. ஐயோ, என்னைய போய் மாளிகைங்கிறீங்களே, சூப்பர் மாளிகை நீங்கள். சிஸ்டர் நீங்கள் மாளிகை. அம்மா பின்னாடி இருக்கிற சிஸ்டர், வாலிப தம்பி தங்கச்சி, நீங்களும் நானும் மாளிகை, ஒரு ஆவிக்குரிய மாளிகை. இது 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 ஆண்டவருடைய ஆலயம் தான், இதுவும் மாளிகை தான், அரண்மனை தான். ஆண்டவர் பார்வையில் இது சின்ன கட்டடமாக இருந்தாலும் 40க்கு 20 இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் இது ஒரு அரண்மனை தான், மாளிகை தான். இது கூடி ஆராதிக்க, அவ்வளோதான். இப்போ 11 மணி ஆச்சுன்னா நம்ம போயிடுவோம். வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இந்த இடத்துல டீச்சிங் நடக்கும், யூத்து கூட்டம் இன்னைக்கு நடக்கும். அப்புறம் நம்ம போயிடுவோம். அப்புறம் வெள்ளிக்கிழமை தான் வருவாங்க, இந்த இடத்துல பாசமாக வந்து நடத்துவாங்க, மாளிகைக்கு வருவாங்க. அப்புறம் நம்ம என்ன செய்வோம், உபாசத்துக்கு வருவோம். ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம கூடுவோம். ஆனால் உண்மையில் நம்ம தான் ஆலயம், கட்டடம், நம்ம தான் மாளிகை. அதான் இன்னைக்கு செய்தி. சபைங்கிறது ஒரு ஆவிக்குரிய மாளிகை. இப்போ எபேசியர்ல எல்லாமே வரல, இங்கேயே இருந்துச்சுன்னா இங்கேயே நான் பிரசங்கம் பண்ணிடுவேன். இது ஒத்த வசனத்தை படித்தா தான் நமக்கு புரியும். இப்போ 1 பேதுரு 2:5 பாருங்க, சீக்கிரம் அப்படியே பின்னாடி திருப்புங்க. 1 பேதுரு பார்த்தீங்களா, அங்கே வருது பார்த்தீங்களா, 1 பேதுரு 2:5, ஜீவனுள்ள கற்களை போல. பார்த்தீங்க, மாளிகை வந்துருச்சா? அப்போ சபைங்கிறது நீங்களும் நானும் யாரு, ஒரு ஆவிக்கேற்ற ஒரு மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான. பாருங்க, இப்ப மாடு யாரும் செலுத்துறதில்ல, காளையை செலுத்துறதில்ல. நல்லா வந்தன வாயை திறந்து நல்ல கத்தரை என்ன செய்யறோம், ஸ்தோத்திரங்கிறோம், பாடுகிறோம், கையை தட்டுகிறோம். பழைய பாட்டோ புது பாட்டோ, தெரிஞ்ச பாட்டோ தெரியாத பாட்டோ, ஸ்கிரீனில் போடுறாங்களோ போடலையோ, கையை தட்டி என்ன செய்யறோம், ஒரு ஆவிக்குரிய பலியை நீங்களும் நான் என்ன செய்யறோம், செலுத்துறோம். அதுக்கு ஆசாரிய கூட்டமாக என்ன செய்யறாரு,
அதை நம்மளை கட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னும் நம்ம முழுமையா மாளிகையா மாறல, ஆனா ஆவிக்குரிய மாளிகையா கட்டிட்டு வராரு. அடுத்த வசனம் படிங்க சார். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமா இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. இப்போ கவனிங்க, இன்னைக்கு ஒரு 3 குறிப்பு தான் ஆவிக்குரிய மாளிகையில். நேற்று எப்படி அந்த பாடி, கிறிஸ்துவின் சரீரமாகிய பாடியில் ஒரு 3 காரியத்தை தியானிச்சோமோ, இன்னைக்கும் ஒரு 3 காரியம்தான். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திவாரம்னு போட்டிருக்கு, ஆனால் உண்மையா முதல்ல அஸ்திவாரம் யார் தெரியுங்களா? இந்த மாளிகைக்கு, இந்த ஆவிக்குரிய நம்ம மாளிகைக்கு இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம். ஒரு அலையிலையா சொல்லாமா? ஆமா. நிறைய உருவகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ரோமாபுரி மற்ற இடத்துல இருந்தனால நிறைய கட்டடங்கள்லாம், இந்த ரோமர்கள் பாருங்க நல்ல கட்டடங்களை கட்டுவாங்க. இன்னைக்கும் கட்டடம் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு ஆயும் இன்னைக்கு சில கட்டடங்கள்லாம் இருக்கிறது. ரோமாபுரியில் மியூசியம், சில காரியங்கள் கட்டடங்கள்லாம் பார்த்து இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு போட்ட ரோடு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போட்டால் 5 வருஷம் அடுத்த பீரியட் வர்றதுக்குள்ள என்ன ஆயிருது? ரோடெல்லாம் பல்ல காட்டிடுது. ரோடெல்லாம் என்ன ஆயிருது? பல்ல காட்டலையா? உங்க ஊரில் நல்லா போட்டிருக்காங்களாட்டு இருக்கு. எங்கள் ஊரில் பல்ல காட்டுது ரோடெல்லாம் அடுத்த பீரியட் வர்றதுக்குள்ள. அவ்வளோ மெலிசா போடுறாங்க. ஆனால் இத்தனை லட்சம் ஒதுக்கப்பட்டது, அது கணக்கு கொடுக்கணும்ல போட்டா, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த தரம் இருக்கணுமே, அத்தனை லட்சம் போட்டு கட்டினதற்கு தரம் இருக்கணுமே. ஆனால் இன்னைக்கும் அங்க ரோமாபுரியில போட்ட ரோடு 2000 ஆண்டு ஆகியும் இன்னும் சில ரோடுகள்லாம் அவ்வளவு தரமா இருக்குது. இன்னைக்கு 2000 ஆண்டுகள் ஆகியும் சில கட்டடங்களா இருக்குது. இன்னைக்கு அஸ்திபாரம் போட்டு சில பாலத்தெல்லாம் கட்டுறாங்க. ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன ஆயிருது? அப்படியே பாலம் விழுந்துருது. பார்க்குறோம்ல, பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம் 2 மாடி 5 மாடி 10 மாடி. சென்னையில் எல்ஐசி பில்டிங், பம்பாயில் பெரிய பில்டிங்கு, டெல்லியில், இன்னும் நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது பல இடத்துல பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இருக்குது. அவ்வளோ கட்டடத்தை நம்ம பார்க்குறோம். முதல் குறிப்புக்கு நான் வரேன். அவ்வளோ கட்டடம் உயர்ந்து நிற்பதற்கு காரணம் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லாமா? அஸ்திபாரம் மிக முக்கியமானது. இப்ப இந்த செய்தியில அஸ்திபாரம் கிறிஸ்து பசர். இதுக்கு ஆதார வசனம் இருக்கா? இருக்கு, ஆதார வசனம் இருக்கு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். இப்ப வாங்க, அஸ்திபாரம் கிறிஸ்துங்கிறது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அது அஸ்திபாரம் தான், அதுல தான் தொடர்ந்து கட்டப்படுறோம். ஓகே, ஆனா உண்மையிலே அஸ்திபாரம் யாரு? கிறிஸ்து தான், இயேசு தான். 1 கொரிந்தியர் 3:10 பவுல் சொல்றாரு பாருங்க, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே, கவனிக்கிறீங்களா, புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அதான் ரொம்ப முக்கியம். 11வது வசனம், 1 கொரிந்தியர் 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒரு அலையிலையா சொல்லாமா? பிரதர், நீங்களும் நானும் ஆவிக்குரிய பில்டிங். சபை என்பது ஆவிக்குரிய மாளிகை. இந்த இடம் ஒரு பில்டிங் தான், இது கூடி ஆராதிக்கத்தான். ஆனா உண்மையான ஆவிக்குரிய மாளிகை நீங்க தான் சிஸ்டர், நீங்க தான் மாளிகை, ஆவிக்குரிய பில்டிங். அப்ப நம்ம வளருவதற்கு, நம்ம வெளியே அழகா இருப்பதற்கு அஸ்திபாரம் என்னது? ரொம்ப முக்கியம். அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இயேசு எடுக்க வேண்டாம் மலை பிரசங்கத்துல சொன்னாரு. நீ வீட்டில் போய் படிச்சு பாருங்க, நேரத்தை கருதி நானே சொல்லிடுறேன், எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. 2 பேர் என்ன செய்யறாங்க? வீடு கட்டுறாங்க. ஒருத்தன் புத்தி உள்ளவன், ஒருத்தன் என்ன யாரு? புத்தி இல்லாதவன். புத்தி உள்ளவன் நல்ல கற்பாறையில ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போட்டு சூப்பரா ஒரு வீட்டை கட்டுறார், மாளிகையை கட்டுறார். வெயிட் வாஷ் பண்ணி எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் மணல் மேல் அஸ்திபாரம் போட்டு இவரை விட இவர் சீக்கிரமா கட்டிடுறார். இவரு கூட நினைச்சிருப்பாரு
உன்ன மாதிரி தான் நானும் வேலை ஆரம்பித்தேன். பத்தியா என் கட்டடம் கட்டி ஒயிட் வாஷ் பண்ணி நாங்கள் டெடிக்கேட்லாம் பண்ணிட்டோம். பார்க்கறதுக்கு பாரு உன் வீடு மாரி தான் என் வீடு இருக்குது அப்படின்னு பரியாசம் பண்ணியிருக்கலாம். இவர் அஸ்திபாரம் போடும்போது நிறையா செலவு பண்ணியிருக்கலாம், நாட்கள் ஆகியிருக்கலாம். ஆனாலும் ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போட்டு கட்டுறார். பார்க்கறதுக்கு 2 வீடும் பார்த்தா ஒரே அழகா இருக்கு, வித்தியாசமே தெரியல. நடந்தது உங்களுக்கு தெரியும். திடீரென்று என்ன வருகிறது? பெருமழை. சாதா மழை அல்ல, பெருமழை வருகிறது. தெரிஞ்ச சம்பவம், அங்கனால தான் நான் எடுக்காம பேசுறேன், கவனிங்க. மழை அப்படியே பெஞ்ச உடனே அந்த மழையெல்லாம் சேர்ந்து அப்படியே வெள்ளம். இந்த கூத்தூர்ல இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளம் வந்துச்சு, நான் பார்த்தேன். ரோடை கிராஸ் பண்ணி என்னது வெள்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வெள்ளத்தையும் காணோம், ஒன்றையும் காணோம். ஒரு சில இடத்துல வேணா வெள்ளம் வரலாம். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க, அவ்வளோ மழை பெஞ்சதுனால வெள்ளம் வருது. இல்லை கவனி, பெருமல்ல பெரு வெள்ளம். இது 2 மாத்திரம் இல்லை, கவனிங்க பிள்ளைகளாம் கவனிங்கப்பா. காற்று ஃபோர்ஸாக அடிக்குது. இந்த 2 வீட்டுக்கும் இதே மாரி தான். கண்மலை கற்பாறையில் ஆழமா தோண்டி அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட இந்த வீட்டுக்கும் பெருமல்ல பெருவெல்லாம் காற்று. மணல் மேல் அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்ட வீட்டிலையும் பெருமலை பெருவெல்லாம் பெருங்காற்று. ஆனா இதுல ஆழமா தோண்டி அஸ்திபாரம், அதுக்காக தான் இந்த பேசுறேன், இந்த காரியத்தை பாயிண்ட் வர்றதுக்கு போட்டதனால எவ்வளவு மழை பெஞ்சாலும், எவ்வளவு வெள்ளம் வந்தாலும், எவ்வளவு காத்து வந்தாலும், காற்று அடிச்சாலும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லாமா? ஆனா இது அப்படி அல்ல. பெருமழை அப்படி ஆட்டம் காணுது, அப்புறம் வெள்ளம் அப்படி கொஞ்சம் ஆடுது, காற்று வீசணும்னு அப்படியே என்ன செய்யுது, அப்படியே விழுந்து என்ன செஞ்சிருச்சு, அப்படியே அழிஞ்சிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையின் மேல நம்பிக்கை வச்சு என்ன அஸ்திபாரமா வச்சு வாழ்க்கை கட்டுனா, அது எவ்வளவு வெள்ளம் வந்தாலும், எவ்வளவு மழை வந்தாலும், எவ்வளவு காற்று புயல் வீசினாலும் அந்த அசையாமல் எப்படி இருக்கும், உறுதியா இருக்கும். ஒரு அல்லையா சொல்லாமா? இந்த முதல் குறிப்பில் என் ஆண்டவர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இன்னைக்கு அநேகருடைய வீடு, அநேகருடைய வாழ்க்கை உடைந்ததுக்கு காரணம் மணல் மேல, இயேசுவின் மேல நம்பிக்கை வைத்து அஸ்திபாரம் இயேசுவின் மேல இருந்துச்சுன்னா யாரும் விழ முடியாது. வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் பட்டு அந்த வார்த்தையை நம்பிக்கையா வைத்து குடும்பம் கட்டப்பட்டுச்சுன்னா, சபை கட்டப்பட்டுச்சுன்னா, ஆவிக்குரிய மாளிகையா இருந்தோம்னா எதுவும் அசைக்க முடியாது. ஆனா மணல் மேல் இன்னைக்கு அநேகர் பணத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க, தன் பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பலத்தின் மேல நம்பிக்கை வைக்காத, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். மனுஷனை மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். ஆனா நம்முடைய முழு நம்பிக்கை மனுஷன் மேல பெயரக்கூடாது. எந்த மனுஷனையும் நம்ம நம்பக்கூடாது. மனுஷனை கனப்படுத்தணும், மரியாதை செலுத்தணும், அதெல்லாம் செலுத்தணும். ஆனா நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மேல பெயரக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை பணத்தின் மேல் பெயரக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல் போகக்கூடாது. அதுதான் மணல் மேல் கட்டப்பட்டது. அவன் நம்பிக்கையா இருந்தான், என்ன வெள்ளம் வரட்டும், என்ன காத்து வரட்டும், என்ன வீசட்டும், ஆனா நிக்கல, கீழே விழுந்து அந்த வீடு அழிஞ்சதுன்னு பார்க்கிறோம். இப்போ முதல் குறிப்புல இதுதான் நம்முடைய அஸ்திபாரம் அப்படின்னா நம்பிக்கை. அதான் முதல் குறிப்பு. நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் மேல இருந்தா, அந்த வார்த்தையின் மேல் இருந்தா, மழை வந்தாலும், காற்று வந்தாலும், புயல் வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா ஆவிக்குரிய மாளிகையா நம்ம நிற்க முடியும். அதற்கு அஸ்திபாரம் மிக முக்கியமானது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு ஒரு பாடல் அவங்க வருது, பாடலாமா? அந்த பாட்டு இருக்காப்பா, நான் நிற்கும் பூமி, பாடலாமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், பார்த்து பாடுங்க, என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவே என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும்,
நம்புவே என் இயேசு ஒருவர். இப்ப 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, நம்புவே என் இயேசு ஒருவரை, நம்புவே என் இயேசு ஒருவர். நல்ல ஆணித்தரமா விசுவாசத்தோடு, நம்புவே என் இயேசு ஒருவரை, நம்புவே என் இயேசு ஒருவரை. நான் போகும் பாதை அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவே என் இயேசு ஒருவரை. அதுதான் அஸ்திபாரம். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், சொல்லுங்க, நம்புவே என் இயேசு ஒருவரை. மீண்டும் 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, நம்புவே என் இயேசு ஒருவரை. நல்ல அடி வயிற்றிலிருந்து, நம்புவே என் இயேசு ஒருவரை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நம்புவே என் இயேசு ஒருவரை, நம்புவே என் இயேசு ஒருவரை. ஒரு முறை ஒரு சகோதரி கப்பல்ல யாத்திரை பண்ணாங்க. கப்பல்ல புயல் வந்தது. எல்லாரும் மாலுமி எல்லாம், ஐயோ உயிர் போகுது, அவ்வளோதான், சாக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த சகோதரி ஜெபிக்கிற சகோதரி. கவனிங்க, உதாரணத்தின் மூலமா ஆண்டவர் பேசுவா, கதையின் மூலமும் பேசுவா. இது கதையல்ல, நடந்த சம்பவம். எல்லாரும் பயப்படுறாங்க. கப்பல் அந்த சூழ்நிலை இருந்தால் தான் நமக்கு தெரியும். அப்போ அவங்க மட்டும், எல்லாரும் பயத்தோடு இருக்கும்போது அவங்க மட்டும் தைரியமாக இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, நாங்கள் எல்லாம் மரண பயம் வந்து அலறோம், நீங்கள் கிறிஸ்டின் ஜெபிக்கிறவங்க எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த சகோதரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. கவனிங்க, எனக்கு 2 மகள் உண்டு. எத்தனை மக? 2 மக. இன்னொரு மகளை பார்க்க தான் கப்பல் பிரயாணம் போடுறேன். ஏற்கனவே ஒரு மகள் இறந்து, இப்போ அந்த மகள் எங்கே இருக்காங்க? பரலோகத்தில் இளைப்பாரிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மக இறந்துட்டாங்க ஏற்கனவே. அந்த அம்மா சொன்னதை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், நடந்த சம்பவம். 2 மக, ஒரு மக ஏற்கனவே இறந்துருச்சு, கிறிஸ்துவுக்குள்ள இறந்தனால அந்த என் மக இப்போ பரலோகத்தில் இருக்குது, இளைப்பாரிக்கிட்டு இருக்கு, பிரதேசத்தில் இளைப்பாரிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் கப்பல் யாத்திரையில் போது இன்னொரு மகளை பார்க்க என்ன செய்கிறேன்? நான் போகிறேன். ஒன்று கப்பல் மறுபடியும் புயல்லாம் அமர்ந்து போனால் இளைய மகளை பார்க்க போகிறேன். ஒன்று இந்த கப்பலோட நானும் செத்துட்டா நான் யாரை பார்க்க போகிறேன்? ஆண்டவரையும் என் இளைய மகள் அங்கே செய்வேன், பரலோகத்தில் போய் என்ன செய்வேன்? பார்ப்பேன். புதிங்களா? இதாங்க கிறிஸ்துவின் மேலே என்ன? அது நம்பிக்கை, அஸ்திபாரம். என்ன புயல் வீசினாலும், வாழ்க்கை படகு அசைஞ்சாலும், வார்த்தையில் நீங்கள் அஸ்திபாரம் போட்டு கட்டினீங்கன்னா நீங்கள் கீழே விழவே மாட்டீங்க. நீங்கள் தான் ஆவிக்குரிய மாளிகை. அதனால தான் இது முதல் குறிப்பு, எழுதி வைத்துங்க தீர்க்க தரிசனமா. வாழ்க்கையில் வரும், வெள்ளம் வரும், சோதனை வரும், தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில், அக்கினி ஜுவாலையில் எதுவும் என்ன செய்யாது, உன்னை பற்றாது, எல்லா சூழ்நிலையும் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு இருப்பா. எதுவும் அசைக்க முடியாது. தாவீது சொல்றார், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அதாங்க நம்பிக்கை. தாவீது, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. சங்கீத புஸ்தகத்தெல்லாம் படிச்சு பாருங்க. பாஸ்டர்மா தொடர்ந்து சங்கீதத்தை தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர் செய்தியா, நானும் தொடர் செய்தியா தான் எபேசியர் புஸ்தகத்தில் இப்பொழுது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஆவி சபை என்பது சரீரம், பாடி மாத்திரமல்ல, அது ஆவிக்குரிய மாளிகை. நீங்க தான் மாளிகை, நான் தான் மாளிகை. நம்மளை தான் ஆண்டவர் சபையை கட்டிட்டு இருக்கார். இது இடம் தேவை, கூடி ஆராதிக்க ஒரு 70-80 பேர் உட்கார இடம் தேவை. ஆனா உண்மையில ஆவிக்குரிய ஆலயம், மாளிகை நம்ம தான். அதுக்கு அஸ்திபாரம் கிறிஸ்து. அந்த அஸ்திபாரத்துல நம்பிக்கை வைத்து நம்ம வாழ்க்கையை கட்டணும்னா, வார்த்தையில நம்பிக்கையாய் வைத்து கட்டணும்னா நம்ம அசைக்கப்பட மாட்டோம். இதான் முதல் குறிப்பு.
ரெண்டாவது குறிப்பு 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்துக்கே வாங்க. அங்கே தான் விஷயம் இருக்கு. சீக்கிரம் 12:13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:12. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல், அப்புறம் வாசிங்க சிஸ்டர், மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினான். பாருங்க 6 காரியம் வருது. அதுல 3 பாருங்க, பொன்னு வெள்ளி, 3வது விலையேறப்பட்ட கல். இதுக்கும் அக்கினி சோதனை தான். அடுத்து மரம் புல்லு வைக்கோல். அடுத்து படிங்க கீழே சிஸ்டர். இப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க, மாளிகையை கட்டுறாங்க. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று. பிரதர், அக்கினியானது நெருப்பு, அக்கினி தீ பரிசோதிக்கும். ஆவிக்குரிய மாளிகையை நம்ம அஸ்திபாரம் போட்டுட்டோம். இப்ப கட்டடம் எழும்பிட்டு இருக்கு. ஒரு செங்கல் மாதிரி இப்ப சபையில இருக்கிற ஒவ்வொரு ஜீவனுள்ள கற்கள். பிரதர், நீங்கள் கற்கள், பிள்ளைகள் கற்கள், நான் கற்கள், இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு கற்கள் ஒரு ஆவிக்குரிய மாளிகையாய். நான் சொல்ற பிரசங்கம் உங்களுக்கு புரியுதுங்களா? நகோமியம்மா புரியுதுங்களா? நம்ம தான் மாளிகை, நம்ம தான் சபை. ஏன்னா இதெல்லாம் எபேசியர் புத்தகம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கருத்தா கவனிச்சாதான் புரியும். அப்ப அஸ்திபாரம் கிறிஸ்து. அப்ப நம்பிக்கை அஸ்திபாரம் இயேசு மேல வைக்கணும், பணத்தின் மேல பொருள் மேல வைக்க கூடாது. அதான் முதல் குறிப்பு. அஸ்திபாரம் இயேசு மேல வச்சிட்டோம்னா உடனே கட்டடமா மாறாது. பாருங்க, அஸ்திபாரம் மறைஞ்சிருக்கும், வெளியில தெரியாது. வெளியில தெரிகிறது கட்டடம், எலிவேஷன், டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ. கட்டடம் ஒயிட் வாஷ் பண்ணி பார்த்தா வெளியில தான் அழகு தான் தெரியும். ஆனா அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆவிக்குரிய மாளிகைகளை, அந்த பில்டிங்ல முதல் குறிப்பு அதை சொன்னேன். ரெண்டாவது, இப்ப ஜீவனுள்ள கற்களா அப்படியே கட்டடம் எழும்பிட்டே வருது, உடனே கட்டடம் முழுமையாகாது. அது 3வது குறிப்பு. ரெண்டாவதுல அக்கினி என்ன செய்யும்? சோதிக்க. அடுத்து வாசிங்க சார். யார் வாசிச்சா? அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலிய பெறுவான். தீயில அக்கினில நெருப்புல கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். போதும் சிஸ்டர். அப்ப முதல்ல அஸ்திபாரம் உள்ள மாளிகை முதல் குறிப்புல. மாளிகை தான் நம்ம எப்பேற்பட்ட மாளிகைனா அஸ்திபாரம் உள்ள மாளிகை. குறிப்பு எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. ரெண்டாவது, சோதிக்கப்படும் மாளிகை. சோதனை என்ன தெரியுங்களா? அக்கினி தான். பாருங்க, அக்கினி. ஒரு தங்க கோளாறு வயல்ல வெட்டி எடுக்கிறாங்க நம்ம இந்தியாவில், உடனே தங்கமா மாறுவதில்லை. அதை எத்தனை சுத்திகரிப்புக்கு அது போது பாருங்க. சகோதரிமார்கள் செயின் போட்டிருக்கீங்க, என்ன பாரு அழகா பாருங்கிறீங்க. இங்கிட்ட கண்ணாடியில் போய் என்ன செய்யறீங்க? அங்கிட்ட ஆடுது. இது திடீர்னு இந்த தங்கம் என்ன செய்யல, வரல. அது எவ்வளவு வேலைப்பாடு. நெருப்புல போக 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 அப்பதான் அது என்ன ஆகுது? சுத்த பொண்ணாக, பசும் பொண்ணாக என்ன செய்யுது? மாறுது. வெட்டி எடுக்கும் போது கோளார் தங்கல் வயல் எங்கெங்கெல்லாம் தாது பொருளை வெட்டி எடுக்கிறாங்களோ அப்ப அப்படி இருக்காது அந்த தங்கம், கோல்டு. இன்னைக்கு தங்கம் விலை டாப்ல போயிருச்சு. நீங்க தான் லட்சாதிபதி. ஒரு 10 பவுன் வச்சிருந்தா, பாத்தீங்களா? யார் சொன்னது? நீங்க தான் சொன்னீங்க, கோடீஸ்வரன். ஆமா, அவ்வளவு விலை. நினைச்சு பாத்தீங்களா? தங்க விலை ஏறுமா நினைச்சு பாத்தீங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்படி தெரிஞ்சிருந்தா இன்னும் ஒரு 10 பவுன் வாங்கி வச்சிருப்பேன், விட்டுட்டேன்னு சொல்றீங்க. இப்ப சொல்லட்டுங்களா? அழிந்து போகிற பொண்ணு அக்கினியினால சோதிக்கப்படும். அதை பார்க்கல விலையேற பெற்றிருக்கிற விசுவாசம் என்ன செய்யும்? பொண்ணை விட உங்க விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். கரங்களை தட்டுங்க, நல்ல பலத்த கைகளை தட்டுங்க. உலகத்தான கேட்டா பொண்ணு தான் பெருசும்பா, போயா விசுவாசமாவது நம்பிக்கையாவதும்பா. ஆனா நீங்களும் நானும் சொல்லணும், அழிந்து போகிற பொண்ணு அக்கினினால சோதிக்கப்படும். வசனம் இருக்கு. அதை பார்க்கலும் விலையேற பெற்றதா இருக்கிற விசுவாசம் என்ன செய்யும்? சோதிக்கப்படும். அப்ப பொண்ணு வெள்ளி கல்லு
அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இன்னொரு குரூப் இருக்கு, மரம், புல்லு, வைக்கோல் அப்படி வெந்து போயிடும். அப்ப சோதனை, டெஸ்டிங் ரொம்ப முக்கியம். யோபு சொல்றாரு, ஆனாலும் நான் போகும் வழியை அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். ஒரு அலையிலையா சொல்லாமா? என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அவர் என்னை டெஸ்ட் பண்ணட்டும், என் விசுவாசத்தை சோதிக்கட்டும், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் சொல்லி யோபு அந்த காலத்திலே சொன்னார். இந்த 2026 கர்த்தர் எனக்கு எத்தனை டெஸ்ட் வைக்கட்டும், விசுவாசத்துக்கு சோதனை உண்டு. பிரதர், கடைசி நாள் விசுவாசத்தை காண்பாரோ? தன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதனாலதான் சீஷர்கள் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ பொன்னை விட விசுவாசம் விலையேற பெற்றது. ஆவிக்குரிய மாளிகையை கட்டப்படணும்னா விசுவாசத்துல நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். நம்மளை கட்டுகிறவர் கர்த்தர். அந்த சோதனை வழியாய் நம்ம போகும்போது நிச்சயமா பொன்னாக நம்ம விளங்குவோம். யோபுடைய வாழ்க்கையில அப்படி அவர் அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணார். அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நான் என்ன செய்வேன்? நம்பிக்கையா இருப்பேன். தேவரீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. விசுவாச வார்த்தைய பேச ஆரம்பித்தார். ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. பேதுரு பார்த்து சொன்னாரு, சாத்தான் உன்னை முறத்துல சொலகளை புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு என்ன செஞ்சான்? உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக என்ன செஞ்ச? வேண்டிக் கொண்டேங்கிறார். அப்ப விசுவாசத்தை நமக்குள்ள துவக்கினவர் இயேசு, விசுவாசத்தை முடிக்கிறவர் இயேசு. கடைசி காலத்தில் விசுவாசத்தை காண்பாரோன்னு பைபிள்ல இருக்கு. பிரதர், எதை விட்டாலும் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் என்பது மிக முக்கியமானது. அது பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அப்ப ஆவிக்குரிய மாளிகையாய் நம்ம எழும்ப வேண்டுமானால் விசுவாசம் என்னப்படும்? சோதிக்கப்படும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் 20 வயசுல வாலிப பிள்ளை ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. எத்தனை வயசுல சொல்லுங்க சத்தம்மா? 20 வயசு. அந்த பாஸ்டர்கிட்ட சமீபத்தில் நான் பேசி கொண்டிருந்தேன் சாப்பிடும்போது. ஏற்கனவே ஒரு மகன், 3 மகன் அவருக்கு. ஒரு மகன் சின்ன வயசுல இறந்துட்டார். இன்னொரு மகன் நல்லா இருக்கிறார், சென்னையில் இருக்கிறார். ஆனா கடைசி மகன், அந்த அடக்க ஆராதனைக்கெல்லாம் நான் போனேன். 20 வயசு, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, கவனிக்கிறீங்களா தம்பிகளா, ரோடை கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்ல இறந்துட்டார். அவர் ஊழியம் செய்கிறார். நாங்களாம் யோசித்தோம், எப்படி இந்த இழப்பை அவர் தாங்க போகிறார்? அது வாலிப பையன், 20 வயசு. நம்ம உதாரணத்தை சொல்லிடுறோம். இந்த உதாரணத்தை நான் சொல்லிடுறேன், நீங்களும் கேட்டுறீங்க. ஆனா அந்த பிரச்சனை சோதனை வழியா போகும்போது தான் அதனுடைய வழி நமக்கு என்ன செய்யும்? தெரியும். புரியுதுங்களா? பாஸ்டர் உள்ளம் உடைக்கப்பட்டார், பாஸ்டர் அம்மா உள்ளம் உடைக்கப்பட்டது. துக்கத்தோட தான் இருந்தாங்க. நாங்களாம் யோசித்தோம், எப்படி திரும்ப அவர் ஊழியம் செய்வார், எப்படி திரும்ப அவர் எழும்புவார்னோ. திரும்ப கர்த்தரே அவர் விசுவாசத்தை தட்டி எழுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இல்ல சத்தமா? இன்னைக்கும் அவர் வல்லமையான ஊழியத்தை வட இந்திய பகுதியில் அநேக சபைகளை ஸ்தாபித்து, மிஷனரிகளை ஸ்தாபித்து, அநேக ஊழியங்களை ஸ்தாபித்து, இன்னைக்கும் அநேகருக்கு ஆதரவாய் கடந்த நாட்கள் எங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையோடு பிரசங்கம் பண்ணினார். நான் ஏன் அதை சொல்றேன்னா, அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டது. குழந்தை இறந்ததுனால கர்த்தர் இல்லையா? ஏன் ஊழிய செய்யற ஒரு பாஸ்டருடைய மகன் ஆக்சிடென்ட்ல இறக்கணும்? கேள்வி வரும். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில சில காரியம் வரும்போது, ஏன் 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 எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு விசுவாசம் என்ன ஆகும்? தள்ளாடும். ஆனா அதுல நீங்க
ஸ்ட்ராங்கா உறுதியா இருந்துட்டீங்கன்னா, பொண்ணை போல இருந்துட்டீங்கன்னா, சுத்த பொண்ணா அவர் என்னை சோதித்த பின் பொண்ணாக என்ன செய்வேன்? விளங்குவேன். அந்த பரீட்சைகளை நீங்க என்ன செய்யணும்? பாஸ் பண்ணணும். சோதிக்கப்படும் மாளிகை. கடைசியா ஒன்ன சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 14 எடுங்க சீக்கிரம், 3வது குறிப்போட முடிச்சிடலாம். லூக்கா 14 28 29 30. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு, இப்போ முடிக்க முடியல, அஸ்திபாரம் போட்டுட்டாரு, கட்டடமும் கொஞ்சம் எழும்புது, ஆனா முடிக்க திராணி இல்லாமல் போனால் அந்த வீட்டை பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன் வீட்டை கட்ட தொடங்கினா முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. இப்ப நீங்களும் வீடு கட்டிருக்கீங்க, பணம் இருக்கு, கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டோம், வேலை செய்யறவங்க உடனே ஒரு லோனை போடுறீங்க, அந்த லோன் என்ன ஆகுது? சேங்ஷன் ஆகுது, அதை கட்டுறீங்க. ஆனா இந்த மனுஷன், ஒரு உதாரணத்துக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, கோபுரத்தை கட்ட மனசா இருந்தான், அஸ்திபாரம் போட்டான், ஆனா முடிக்க திராணி இல்லைன்னா பார்க்குறவங்களை எல்லாரும் என்ன செய்வாங்க? கட்ட தொடங்கினாரு, கட்டடம் எழும்பிடுச்சு, அது அப்படியே கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் என்ன செய்வான்னா, அந்த கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம கட்ட முடியுமா, இவ்வளோ பணம் வருமா, லோன் கிடைக்குமா, இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவோமா, இந்த மாளிகை முழுவதும் முடியுமா, ஒயிட் வாஷ் பண்ணுவோமா, டெடிகேட் பண்ணுவோமா அப்படின்னு உட்காந்து செல்லும் செலவை என்ன செய்வான்? கணக்கு பார்ப்பான். அதே போல தான் நீங்களும். ஆண்டவர் அஸ்திபாரம் போட்டுட்டார், அஸ்திபாரம் இயேசு. இப்ப கட்டடம் கட்டும்போது சோதனை வருது, அதையும் ஜெயிக்கிறோம். ஆனா 3வது என்னன்னா பாயிண்ட், உங்களை முழுமையான மாளிகையாக என் ஆண்டவர் கட்டி முடிப்பார். கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. இன்னும் யாரும் முழுமையான மாளிகையா மாறல. இப்ப நம்ம கட்டப்பட்டுட்டே வந்திருக்கிறோம். அஸ்திபாரம் நம்ம வாழ்க்கை முழுவதும், என்னைக்கு நமக்கு சாவு வருதோ, இறக்குறோமோ, நமக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ ஓட்ட சில காரியத்தை, அந்த வேலையை முடிக்கும் போது தான் நம்முடைய மாளிகை என்ன செய்யுது? முழுமையாய் கட்டப்படுகிறோம். இன்னைக்கு சில நேரத்தில் சில வீடு பாருங்க, கட்டுவாங்க, அப்படியே பூசாம போட்டுருவாங்க, கதவு வைக்காம போட்டுருவாங்க, அப்படியே சில காரியங்கள் இன்கம்ப்ளீட்டா அப்படியே இருக்கும். ஆனா நம்முடைய ஆண்டவர் உங்களை இன்கம்ப்ளீட்டா விடுகிறவர் அல்ல. அஸ்திபாரம் போட்ட ஆண்டவர், கட்டி கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களை முழுமையாய் அழகு பார்க்க, அநேகருக்கு இப்ப பூமியிலையும் நல்ல அழகாக உங்களை உயர்த்தி கனப்படுத்தி அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் இப்படி உயர்த்தி இருக்கிறாரு. நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், தொழில் வியாபாரத்தை கொடுத்திருக்கிறார், பிசினஸை கொடுத்திருக்கிறார் சொல்லி பார்க்கிறவர்கள் பார்த்து உங்களை ஆவிக்குரிய மாளிகையாய் பார்த்து உங்களை அழகு பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். ஆனா அது முடிவு அல்ல. கடைசியா நம்முடைய வாழ்க்கை முடிவு பார்த்தீங்களா, அப்பதான் மாளிகை முழுவதும் என்ன செய்யுது? கட்டப்படுகிறது. இப்ப நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். ஒரு செங்கலுக்கு ஒரு செங்கல் சார்ந்து வைக்கிறது மாதிரி அன்பினால நம்மளை இசைவாய் மாளிகையாய், ஆவிக்குரிய மாளிகையாய் ஆண்டவர் கட்டிட்டே இருக்கிறார். இயேசு சொன்னார், பிதியா, எனக்குன்னு ஆண்டவர் பிதா என்ன சொன்னாரோ என் ஓட்டத்தை என்ன செஞ்சிட்டேன்? கிரியன் முடிச்சிட்டேங்கிறார். பார்த்தீங்களா? ஜீசஸ் இந்த உலகத்தில் ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக அப்படி வேலையை பினிஷ் பண்ணார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அவங்களுடைய ஓட்டத்தை முடிச்ச. பவுலு கூட இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக மாத்திரம் அல்ல, அப்படியே பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும். அப்ப ஆவிக்குரிய மாளிகையாய் முழுவதும் நம்மளை என்ன செய்யறாரு? நம்மளை கட்டுறாரு. இப்ப நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து நிர்வாகம் உண்டா இல்லையான்னு சொல்லி நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை தொடங்கணும்னா நிச்சயமா சூப்பர் மாளிகையாய்
நேக பார்த்து ஆச்சரியப்பட அளவுக்கு செய்வார். எனக்கு ஒரு பாடல் யாகம் வருது, அந்த அடியை பாடி ஜெபிக்க விரும்புகிறேன். எழுந்து நிற்கலாமா? ராஜாவும் மாளிகை ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்து ஒரு அடியை பாடி அப்படியே ஜெபம் பண்ணி யூத் மீட்டிங் கடன் சொல்லலாம். எழுந்து நிற்கலாமாப்பா பிள்ளைகளா? இன்னைக்கு 3 காரியத்தை தியானித்தோம். அஸ்திபாரம் உள்ள மாளிகை, சோதிக்கப்படும் மாளிகை, முழுமையான மாளிகை. அந்த மாளிகை நீங்க தான். சபை தான் மாளிகை, இது சர்ச்சு மாளிகை தான். ஆண்டவருடைய பார்வையில் இது 40க்கு 20 நினைக்காதீங்க, இதுவும் ஒரு மாளிகை தான். ஆனா உண்மையிலே மாளிகை நீங்கள் தான். நீங்கள் தான் ஆலயம், பரிசுத்த ஆலயம், கட்டடம், காட்ஸ் பில்டிங். உங்களை தான் ஆண்டவர் கட்டிட்டு இருக்கார், வாழ்க்கையை கட்டுகிறார். பாடலாமா? ராஜாவும் மாளிகையில். தெரிஞ்ச பாடல் தானே, பார்த்து பாடலாமே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். பார்த்து சத்தமா பாடுங்க. துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்து. இப்ப 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்களார ஆராதனை நல்லா உணர்ந்து. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். கடைசியா என் பலனே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. தாவீது போல சொல்லுங்க. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை. அடி வயிற்றிலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை பிதாவே, அப்பா அப்பா உங்களுக்கு தான். சின்ன ஒப்பு கொடுக்கலாமா? அப்படி கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, பணத்தின் மேலேயோ பொருளின் மேலேயோ மனுஷர் மேலேயோ மணல் மேலே அஸ்திபாரம் போட்டது போல என் நம்பிக்கை போயிடக்கூடாது. என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, என் அஸ்திபாரம் நீங்க தான் ஆண்டவரே. 1. 2வது, ஆண்டவரே, புல்லு வைக்கோல் மரம் அப்படி வெந்து போக கூடாது ஆண்டவரே. நான் பொண்ணு வெள்ளி விலையேறப்பட்ட கல்லாய் இன்னும் அக்கினி சோதனைக்கு பிறகு நான் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. 3வது, என்னை கட்டிக்கிட்டு இருக்கீங்க, முழுவதும் மாளிகை முழுவதும் கட்டப்படணும் ஆண்டவரே. நான் ஒரு ஆவிக்குரிய மாளிகை. சபன்னா நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டவரே. போன வாரம் பாடின்னு பேசுனீங்க, அவயங்கள்னு. நீங்க ஹெட்டு தலைன்னு பேசுனீங்க. இன்னைக்கு அதே சபையை குறித்து ஆவிக்குரிய மாளிகை, காட்ஸ் பில்டிங்னு பேசுனீங்கப்பா. ஆவிக்குரிய பண்ணை, ஆவிக்குரிய மாளிகைன்னு பேசுனீங்க ஆண்டவரே.